சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்க போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள்.
இப்போது சிறிய வைக்கோல் அடுத்த துண்டு சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன், மற்றொன்றின் மேல் வைக்கிறேன் மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். பின்னர் தொழில்துறை கெஸ்டர் ஐவர்டை கலக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கொடு. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ்! சிறப்பு, இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, ஹா, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம். எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர். மகசாவால் பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது.
அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும். இதோ எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க, வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்பா. போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது. அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டிலிருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கற்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள்? பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை. இல்ல, ஓ, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி. எனக்கு தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இந்த ஸ்பிரின்சர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ, ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இது வாலியர் ஐஸ் பிரிஃபரி புலோரிங்க. நல்லது. ஹலோ, செல்லம். அம்மா, வேண்டாம். என்ன? அங்கே நம்ம டான்ஸ் செய்யலாம். ரொம்பம் ஜா. என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி, பரவாயில்ல. நான் என் பாட்டியை ஏற்பாடு பண்றேன்.
இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. ஹே டான், கோக் பாட்டில். அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? ஏய், என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு, உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம். என்ன நடந்தது? என்னை பிந்தி ஆடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. நீங்கள் எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் செல்றேன். ஈ, என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம, போகலாம். ஏய், ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம். அது மிகவும் ஹாய். யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன, எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கைவரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாருமில்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா. உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 இல்ல, அது வேண்டாம். கைஸ், நீர் சண்டையிடக்கூடாது. ஓ, ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே!
எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா, நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து அது விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். உண்மையாக இருக்க போறதே. எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு. டாலர் சின்னம் ஒருபடி. நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. ஓ, உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஓ, ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். ஓ, அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்கி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும்.
இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். டேனி. என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, இல்ல. அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ ஓ நவா, இது பச்சை. ஓ, வெறும் பசியாயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம் $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். ப்ளீஸ், என் சலிப்பு வீடனை எப்படி தேற்றமாக செய்ய போகிறான் என்பதும் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது கூரைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனிசோன் மேல் இப்போதைங்க நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள்.
அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என்னை இதில் உதவுவார்கள். அம்மையா ஃப்ரீவாங்க சாவி எனப்பாங்க நண்பர்களே, நான் உங்களே அவனை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹாய், தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. போதும் அரை போதும் எதுவும். ஓ, மேலும் இங்கே நான் சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. சரி. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். ஓப்ஸ், யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. இதய பாதிக்கப்பட்டவரில் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் சமைக்கிறீங்க. நீங்கள் இந்த மேக்ஸிங் கிட்ட இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? Ainanget sao, ange katas spirit adai. Pergurten sao. Urshmine Steve Ballfriends மீதுள்ள காகத்துடன் சீர் மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். சார், வாவ், புதன் கிழமை, மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, என் வீடு கலைப்பானது. இந்த பிரோன்சஸ் புல்வெளி உள்ளது. பசி அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்தலாம். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள. ஓ, பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ நகர்ச்சிகளை கூட கொண்டு வந்தேன். ஓ இல்லை, இது வலிக்கிறது. ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின. அது அருமை. அம்சம்ஜி குவாக்கிஸ் பள்ளி உங்கள் பீட்டராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம். அழகானது. இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இதை சரி செய்ய வேண்டும். நான் எப்படி என்பதையும் அறிவேன். நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம். எவ்வளவு அற்புதம். எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது. இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது. மைதானம் எப்படி இருக்குது? நான் உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன். ஓ, இப்போ 2 கல்லறை கற்களை வைக்கலாம். அது நல்லது. மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம். அது மிகச் சிறந்தது. நீ எனக்கு உதவுவாயா? எப்படி என எனக்கு தெரியும். வைக்க வேண்டும். குழிகளை மறக்காதே. இங்கே அருமையாக இருக்கும். இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம். எனக்கு உதவியதில் நன்றி ஜிங். Our burglary syndrome. Hi bye. Race. புதன் என்ன பண்றா? எனக்கு ரொம்ப ஆர்வம். அவளை உளவு பார்க்கலாம். வா. எல்லாம் இப்போதே மந்தமான, பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது. எவ்வளவு ஸ்கேவெண்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள்? ஓ கடவுளே. ஓ இல்லை, அவள் என்னை கவனித்தாள். நீ என்னை உளவு பார்க்கிறாயா? இப்போ இருக்கட்டும். திரைக்கு அடங்களா இருக்க வேண்டும். புல் கடினமாக உள்ளது. ஆமாம், எவ்வளவு அருமையான கருப்பு நிறம். தரையை புதியதான பார்க்கலாம். அருமை. நாம் அதை மாற்ற தேவையில்லை. வா பெண்களே, உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? And erase your pore. Anything your steers Alexis need orange frock hot frying. அது உதவியானதா? நான் அந்த போர்டு வடிவத்தில் ஒரு ஸ்டீர் 3 செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சிஎன்சி சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும். உங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை? சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும். மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள். நிச்சயம். மற்றொரு விஷயத்திற்கு பிறகு So first in Procurix, Beryllium Jamaican Berkeley Celeb Harney Scorpio. கண்டிப்பாக
Aha, painting two or cinema tea. Then some Carla. Oh, I just feel good at Tova. I didn't make him a Carla. I'm not Roja Cleverican. When I'm not in Cudicilo at the Parben. Our freaky and spassy want to gay. Such repassing your over my spin of Carlins and a lie. Marshing a marbus and the Kadan Kurkavendi Varahum. When to put it the wishing a parapo the Kedama holder. Silla Talahaludan. Java Irikir. Arrows here Starco. America Vertil Tier 3 Bomako. Nursing her serious link traps somebody your team. Handle. Race state ninja one. But of course, in Harlem, he had courses point more large already. How much salary I in the Wisharono? He had a winter funds about of sea. Straw, Yashin would have stick mark work on Ryanele. King, the deer and a yakam siade. Lenil, Adianak Mosamaharukum. Silayratam Kadita Kaipategari Padapen. Ungra the page chicken and Ting, near Kitata with the Yagi. Ipo the Poa. Second seer, dryer low fry, some see in a way where you already cornered away. But Malika star and this Suvaril Tongono. I pay the inquiry Amaipa card chili kirada. அடிகேல் செஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நடக்கிறது? என்னரை அலங்கரிக்க இதுவே நேரம். நான் சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன். மிகவும் கியூட்டாக இருக்கின்றன. விசிபிளி கிளிம்சேன் into practicing. Think of it 360 ஆயிருக்க முடியாது. இவன் நாங்கள் சான்ஸ் ஆயிசி போய் நீ ஆன் இதயங்களை தொங்க விட போகிறோம். அது மாசம் மகன் சார் சொல்லி பண்ணுவோம். கியூட். எனக்கு ஒரு நல்ல மேசின் தேவை. இங்கே ஒரு கம்பளை. மென்மையானது. இங்கே மேசி. பிராண்ட் ஒன்று. Kid from Fredicon. இப்போ வந்து என் பெட்டியை தேவை. அதை சாக்கலாம். ஓ சிலிஃபரிங் மேக்கப். எக்ஸி ஸ்ப்ரிங்கர் ஐசி ஸ்டேஜராம். கண்டிப்பாக நான் மேசை அமைக்கிறேன். அப்போ நகப்பூச்சிகள். சில நகங்களை பூசுவோம். அன்று முடிந்தது. இதை ஃபைடென்ஸ் கைனிஸ்டியர் இந்தியன் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்ஸ்ட் கியர்ஸி இந்தர்ஹி நென்சியர் அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன். ஓ பூக்கள் இன்னவே சீப்பை என்னை விரும்ப நேசிக்கிறேன். ஓ கிரீடமும் Andrew. Pitches easy parent that neon sykes Victoria. Bush Pisangini or a crony weird narcali வைப்போம். And to see this would you read நிறைய ஃபார்மேட் படங்களை எடுப்போம். ஆஹா ரொம்ப நன்று. Easy sight. So the செல்விகளை சேர்ப்போம். Hello and solving trip finds our Spanish and Jason 1990 வீடு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நான் வந்து அலங்கரிச்சு அடுக்கிட்டேன். அவட்ஸ் என்ன அது? எனது தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான். நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்வி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது. ஹோம் ஆசியன் ஃபார் இங்கே இருக்கிறார். என்ன வேண்டும் உங்களுக்கு? இருக்கலன் சார். நீங்கள் என்ன நிக்கவா? கொஞ்சம் இருக்கவும். பிரியமாக. ஹூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. Ajura New York City Cruise அவர் மற்றும் சுவையான ஸ்டைல். அதுல ஸ்ட்ராபெரி சிரப் ஊத்தினா முயற்சி செய். எல்லோரும் உன்னை போன்றவர்கள். நீங்க அம்சுமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி இதோ ஸ்ட்ராபெரி. தேநீர் இல்ல. சரி முயற்சி செய்கிறோம். இது Antiking touring furiki. I YouTube bill in Swedish and goyish la in jazz and papo. I showed you semen I give it my G. Get party rangers. Sir. டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை.
அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்துவிட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்ததை சேர்க்க விற்றும் போலே மாந்த இருக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு, எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை, இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே,
நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். நான் எங்கு தொடங்குவது? ஓ சரி, குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், இந்த குச்சி எனக்கு தேவைப்படும். என் பப்ளி இதற்கு ஒட்டுவேன். இப்போது இதை தரையில் ஒட்டலாம். ஒரு குளிர் மர தரையை உருவாக்குவோம். வாவ், நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எடுக்கிறேன். அதிகமானதை வெட்டுகிறேன். அடுத்ததாக அதை ஒன்றாக ஒட்ட வேண்டும். என் மூக்கிலிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்துவேன். அதை சுவர்களுக்கு ஒட்டுகிறேன். அருமை, அருமை, அருமை. இது சிறந்தது. டிபனி, நீ என்ன செய்தாய்? நான் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக செய்வேன். என் ரோபோ நாயை அழைக்கிறேன். வணக்கம் உதவியாளரே, என் வீட்டிற்கு சில மின்மினி சேர்க்கவும். நல்ல வேலை. நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த துணியால் ஒரு கம்பளத்தையும் செய்ய வேண்டும். உங்கள் லேசர் பார்வையை இயக்கி கம்பளத்தை வெட்டுங்கள். சரியானது. நன்றி. நான் அதை வீட்டில் வைக்கிறேன். செஸ், நீ எனக்கு பொறாமைப்படுகிறாயா? நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. சீன சாப்பாட்டு குச்சிகளையும் ஒரு பாப்சிகிள் குச்சியையும் எடுத்து பசையை எடுத்து குச்சிகளை ஒன்றாக ஒட்டுகிறேன். அப்படியே போகலாம். நான் இதை வீட்டில் வைக்க போகிறேன். இப்போது எனக்கு ஒரு சிறிய துணி தேவை. நான் அதை டி-ஷர்ட்டில் இருந்து வெட்டிக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறது. ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து மற்றும் 2 ஸ்பாஞ்சுகளை இணைக்கிறது. அதை துணியால் மூடுகிறது. இது என் வீட்டில் தயாரித்த படுக்கைக்கு ஒரு மெத்தையாகும். ஓ, இன்னொரு யோசனை. ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை வெட்டுவோம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அதை படுக்கையில் ஒட்டி அலங்கரிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. டிஃபனி, உன்னால் என்ன? நகைக்காதே. நான் ஸ்லைமை வெட்டுகிறேன். ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எனக்கு வேற ஏதோ தேவை. விஷயங்களை சுருக்க ஒரு பிளாஸ்டர். இதோ சுருக்கும் செயல்பாட்டை இயக்குகிறேன். இப்போது அதை படுக்கையில் வைக்கலாம். சரியானது. இந்த படுக்கையை பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், என் பார்பிக்கு சரியானது. இதை அறையில் வைத்து ஒரு நாற்காலி சேர்ப்போம். வாலா, என்ன சொல்றாய் ஜெஸ்? ஓ, அது சரி.
பழைய பாட்டிலில் இருந்து ஒரு நாற்காலி செய்வேன், மேலும் ஒரு மேசையும். இப்போது ஒரு தீக்குச்சி பெட்டி நிறைய அதை ஒன்றாக இணைத்து நமக்கு டிராயர்கள் கிடைத்து விட்டது. முடிந்தது. ஆனால் நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் இதழில் அழகான படங்கள் உள்ளன. அவற்றை வெட்டி அறையில் தொங்கவிட வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக. நன்றா. செல்ஃபி எடுக்கலாம். அருமை. இது ஒரு சிறந்த படம். இது என் பார்பியின் அறையில் தொங்க வேண்டும். முதல் மாடி தயார். இரண்டாவது மாடிக்கு செல்கிறோம். வாவ் பெண்களே, உங்கள் அறைகள் மிகவும் மாறுபட்டதாக ஆனால் மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் டிபனி? எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. இதோ ஒரு ஹார்ட்வேர் கடை. ஹாய், அருகே வாருங்கள். இங்கே பாருங்கள். சமையலறை, கழிவறை, படுக்கை, மேசைகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாதனங்களை வழங்க முடியும், ஆனால் உங்களிடம் மரச்சாமான்கள் உள்ளன. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு சிறிய மாதிரிகள் தேவை. நீங்கள் அதை எனக்கு விற்க முடியுமா? நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. இவ்வளவு பணமா? அருமை. உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன். இதோ ஒரு பொம்மை சமையலறை. இது உங்களுக்கு பொருந்தும். சிறப்பு. இப்போது என் பார்பிக்கு ஒரு சமையலறை உள்ளது. நான் எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். இது அழகாக இருக்கிறது. என் பார்பி அங்கே காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு சாப்பிடுவாள். ஷிப்பனியின் சமையலறை அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? குப்பையில் இருந்து சுவைக்கூழ், அதிலிருந்து பாத்திரங்களை செய்யலாம். நாங்கள் ஒரு வாணலி, ஒரு தட்டு, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி செய்யலாம். எல்லாவற்றையும் சமையலறையில் பொருத்துவோம். வாவ், மோசமாக இல்லை. இதையெல்லாம் நான் தனியாக செய்தேன். இன்னும் என்ன சேர்க்கலாம்? குப்பையில் ஏதாவது தேடுவோம். ஒரு காகித துண்டு. மற்றும் மார்க்கர். அருமை. நான் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை வரைய போகிறேன். நன்றாக இருக்கிறது. அதை பல வண்ணங்களால் நிரப்புகிறேன். அதை மூன்றாவது மாடிக்கு ஒட்டலாம். அழகான சுவரொட்டி. இப்போது ஒரு காகிதத்தாளில் இருந்து ஒரு கழிப்பறையை வெட்டுகிறேன். அதை நான் எனக்காகவே செய்வேன். அதை குளியல் அறையில் நிறுவுவோம். அடுத்தது நமக்கு ஒரு குளியல் தொட்டி வேண்டும். வாவ், என்னிடம் என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். ஒரு பொற்குளியலறை. இது பணக்கார மக்களுக்காக. இந்த லெகோ செட்டை பாருங்கள். என் அரச மாடியில் எல்லாவற்றையும் சேர்க்கிறேன். போலா, எவ்வளவு அழகாக மின்னுகிறது பாருங்கள். எல்லாம் தயார். என் பார்பி இப்போது ஓய்வெடுக்கலாம். வாவ் பெண்களே, உங்கள் வீடுகள் முழுமையாக தயார். ஜெஸ்ஸின் மலிவு வீட்டையும் விலையுயர்ந்த டிபனியின் பொம்மை வீட்டையும் நெருக்கமாக பார்ப்போம். அது அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். ஹாய் டிபனி, உன் பார்பிக்கு ஒரு கார் கொடுக்க முடிவு செய்தேன். சாம், நன்றி. அற்புதமான பரிசு. நீ சிறந்தவன். ஐயோ, அது என்ன? நானே இந்த காரை நமக்காக செய்தேன். வாருங்கள், ஒன்றாக சவாரி போகலாம். டானி, இது அற்புதம். மலிவான மற்றும் விலையுயர்ந்த வீடுகள் தயாராக உள்ளன. விளையாடு.